கீழனை புல்ல அரகனை புள்ளில் வகீண்டனை புல்ல அரகனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி கள்ளம் தவிழ்ந்து கலந்தேலோரியம் பவாய் கள்ளம் தவிழ்ந்து கலந்தேலோரியம் பவாய் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் ஏன் நிருசிம்ஹானுபவமும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். புள்ளின் வாய் கீண்டானை அப்பேற்பட்ட ஷரபமாய் வந்தவருடைய அந்த அந்த ரெக்கைகளை வெட்டி தான் நிருசிம்ஹன் என்று நிரூபித்தாரே அந்த நிருசிம்ஹனோ புள்ளின் வாய் கீண்டானை. அல்லது அந்த புல்லாக வந்த அந்த பறவையினங்கள் அந்த பறவையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஜட்டாயு அந்த ஜட்டாயுவின் சிறகுகளை வெட்டி அதை கொன்னு முடித்த ராவணனை கொன்னு முடித்தவன் ராமானுபவமோ புள்ளின் வாய் கீண்டானை. அல்ல அல்ல, நம் புல் என்பது யார் தெரியுமோ? சாக்ஷாத்து பகாசுரனாக வந்த அந்த பகாசுரனுடைய அந்த வாயை கீண்டு கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய பரத்வத்தை நிரூபித்த கிருஷ்ணனோ. எதுவாக இருந்தால் என்ன, பகவத் அனுபவம் தானே. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை. அப்பேற்பட்ட பொல்லாவரக்கன் யார்? முன்னாடியாவது பகாசுரன் நிச்சயம். இந்த இடத்துல பொல்லாவரக்கன் யாராக இருக்க முடியும்? ஹிரண்யகசிபுவா அல்லது ஹிரண்யாக்ஷனா, ராவணனா, கும்பகர்ணனா, அல்லது கம்சனா, அல்லது சிசுபாலனா? ஒவ்வொரு ஆச்சாரியன் ஒன்னொன்னு சொல்லுவார். ஆனா பொதுவா ஆச்சாரியர்கள் சொன்னது பொல்லாவரக்கன் என்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராவணன். ஏனெனில்
தனித்திருந்த ராமனுக்கும் சீதைக்கும் இருந்த அனுபவம் ஒரு புறம் இருக்கச் செய்தே அப்பேற்பட்ட ராமனையும் சீதையும் பிரித்து பார்த்தானாம் ராவணன். அதனால பொல்லாவரக்கனாயிருக்கக்கூடிய அவன் பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான், தன்னுடைய நகத்தின் நுனியால் கிள்ளி களைந்தான். ராமனோ எப்படி ராமன்னு சொல்ல முடியும்? நிசும்மனுக்கு தானே நகங்கள் உண்டு இல்லையே. அங்குல்யக்ரேண தான் ஹன்யான்னு இச்சன்னு ஹரிகணேஸ்வர என்னுடைய நகத்தின் நுனியால் கிள்ளி எழிவேன்னு ராமர் தானே சொன்னார். அப்படின்னா ராமரா தானே இருக்கணும். கிள்ளி களைந்தானை, அந்த நகத்தின் நுனியால் கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடிப்போய். அப்படின்னா ராவணனை கொன்னு முடித்த ராமன், புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரனை கொன்னு முடித்த கிருஷ்ணர், பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை ராவணனை கொன்னு முடித்த ராமர், புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். ராமானுபவம் கிருஷ்ணானுபவம் என்ன வித்தியாசம் பாராமல் 2 அனுபவத்தில் ஈடுபடுத்திருக்கக்கூடிய பெண்ணே, இந்த இடத்துல மேல ஆண்டாள் சொல்லின் வர கீர்த்திமை பாடிப்போய், இருவர்களின் பெருமையை பாட வேண்டும். பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், எல்லாரும் வந்துவிட்டார்கள் பாவை களத்துக்கு. எப்படி அடையாளம் என்ன, லட்சணம் என்ன கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு? வெள்ளி எழுந்து, வெள்ளி சுக்கிரவாரம் பிறந்து வியாழம் உறங்கிற்று, வியாழக்கிழமை முடிந்து விட்டது. வியாழனும் வெள்ளியும் தெரிஞ்சுதா ஆண்டாளுக்குன்னா? பல விஞ்ஞானிகள் என்ன சொல்றானா, ஒருவேளை அவ பாடின வருஷத்துல இந்த வெள்ளியும் வியாழனும் ஒரே வருஷத்துல தெரிஞ்சா மாதிரி இருக்கலாம், ஒரே அந்த மாசத்தை ஒரு நாள்ல தெரிஞ்சா மாதிரி இருக்கலாம். வெள்ளி எழுந்து அப்படின்னா சுக்கிராச்சாரியர் எழுந்து வியாழம் உறங்கிற்று. வியாழம் உறங்கிற்றுன்னு சொன்னா ப்ரஹஸ்பதி உறங்கிற்று. ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு குரு, சுக்கிராச்சாரியரோ அசுரர்களுக்கு குரு. இவர் முளைத்து விட்டார், அவர் உறங்கி விட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை காலம் சரியில்லையோன்னு சொல்றாளோ? காலம் எப்படியாக இருப்பினும் நாம் பகவத் அனுபவத்தில் ஈடுபட போகிறோம். அதனால பெண்ணே நீ எழுந்துக்கோ. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின கான், 6ஆம் பாசுரத்தில் அந்த இடத்துல சொன்னா புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இந்த இடத்துல புள்ளும் சிலம்பின, இந்த பட்சிகளின் ஆரவாரம் கேட்கின்றது. புள்ளும் சிலம்பின கான் போது அரிக்கண்ணினாய், அலர்ந்திருக்கக்கூடிய புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அழகோடு கூடியவளே, அழகான நேத்திரங்களோடு கூடியவளே. அதனால புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நீ ஜலத்தில் முழுகி எங்களோடு சேர்ந்து அவபிருத ஸ்நானம் செய்து பகவத் அனுபவத்தில் ஈடுபடாமல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? பள்ளி கிடத்தியோ? பாவாய், அப்பேற்பட்ட பெண்ணே பாவாய், நீ நன்னாளால், அப்பேற்பட்ட உயர்ந்த நாளானபடியால் நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து, வஞ்சகத்தை எடுத்து விட்டு, இதை கலந்துக்க மாட்டேன் வீம்புக்காக சொல்றது, வராம இருக்கிறது, அதையெல்லாம் விட்டு விட்டு, அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய், எங்களோடு வந்து கலக்க மாட்டியோ அப்படின்னு பிரார்த்திக்கின்றாள். மறுபடியும் 11வது பாசுரத்துல என்ன சொன்னான்னு பார்க்கலாம். அந்த இடத்த பசுவை பத்தி சொன்னா, கண்ணுக்குட்டியை பத்தி சொன்னா, அது மத்ஸ்யாவதாரம்னு சொன்னேன். 12வது பாசுரத்துல எருமையை பத்தி சொன்னாள், எருமை குட்டியை பத்தி சொன்னா. எருமை எப்படி? நினைத்த இடத்திலேயே பாலை சுரக்கும். ஸ்மிருத்வா, ஞாபகம் வந்துடுத்துனாலே சுரக்கும். அப்படின்னா அது கூர்மாவதார பிரதிமை. ஏன்னா ஒரு தாய் கூர்மமானது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே எல்லா நல்ல விஷயமும் நடக்குமா? அந்த மாதிரி கூர்மாவதார பிரஸ்தாவம் சொல்லியிருக்கா 12வது பாசுரத்துல. 13ல பறவை தானே ஆரம்பிக்கிறது. புள்ளின் வாய் கீண்டானை, புள்ளும் சிலம்பின கான், இதெல்லாம் சொல்லுகின்றபடியால் பக்ஷியை பத்தி சொல்றா. பக்ஷிங்கிறது என்ன? பெருமாள் எடுத்த நானாவிதமான அவதாரங்களில் ஹம்சாவதாரம்னு உண்டு. அந்த ஹம்சாவதாரம் பறவையா? பறவை குட்டிகளை எப்படி ரட்சிக்கும்? ஸ்பர்ஷத்தால் ரட்சிக்கும். இன்குபேஷன் பேர். அப்படியே தொட்டு ரட்சிக்கும். பறவை தொட்டு ரட்சிக்கும். ஸ்பிருஷம், அந்த ஸ்பர்ஷம் தேவை. ஒரு ஆமையானது ஒரு எருமையை போல் நினைத்தால் ரட்சிக்கும், ஸ்மரணம். ஒரு பசுவானது மத்ஸ்யத்தை போல் பார்த்தால் திருஷ்டி மாத்திரேன ரட்சிக்கும். அதனால ஹம்ச மத்ஸ்ய கமடாத்யவதார சதான்னு 3 அவதாரங்களையும் சேர்த்து சுவாமி தேசிகன் தயாசதகத்துல பாடுற.
ஹம்ச மத்ஸ்ய கமடாத்யவதாரசதா. அப்பேற்பட்ட 3 அவதாரத்தையும் சேர்த்திருக்காரா? 11, 12, 13. மத்ஸ்யம் கூர்மம் ஹம்சம் இப்படின்னு வச்சுக்கலாமே. ஆண்டாள் சொல்லுவதும் ஆச்சாரியர்கள் சொல்லுவதும் பேசிற்றே பேசும் ஏககண்டர்கள் என்று பெயர். எது சொன்னாலும் ஒரே கருத்தா இருக்கும். மொழிகள் வெவ்வேறா இருக்கலாம். இவ சம்ஸ்கிருதத்துல சொல்லியிருக்கலாம், அவ தமிழ்ல சொல்லியிருக்கலாம், கருத்து ஒன்றுதானே. அப்பேற்பட்ட ராமகிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்ட பெண் பிள்ளையை எழுப்பினாள் 13ஆம் பாசுரத்தில். 14வது பாசுரத்துல யார் எழுப்ப போறா அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் நாளை தினம். அதுக்கு ராமானுஜருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் நாளை தினம் பார்ப்போம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். பாகவதோத்தமர்களை எழுப்பும் அந்த வரிசையில் ஆண்டாள் 13ஆம் பாசுரத்துக்கு இந்த பெண்ணானவளுக்கு கிருஷ்ண பக்தி ராமபக்தி இரண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக கலந்து பாடுகின்றாள். 6ஆம் பாசுரத்தில் புல் என்கின்ற அந்த பக்ஷிக்கு ஒரு விழிச்சொல் சொன்னாள். அதனால அங்க புள்ளரையன் கோயில், புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் அந்த இடத்துல பிரஸ்தாவம். இங்கு புள்ளின் வாய் கீண்டானை என்று துஷ்ட நிரசனம். அதை எப்படி செய்தார் பிரார்த்திக்கின்றாள், அதை விவரிக்கின்றாள் ஆண்டாள். பதபதார்த்தம் பார்ப்போம். போது புஷ்பத்தினுடைய மலர்ந்திருக்கக்கூடிய புஷ்பத்துக்கு என்ன அழகு இருக்கும்? அப்பேற்பட்ட போது அரி அழகு பொருந்திய ஒரு மலர்ந்த தாமரையின் அந்த புஷ்பத்தை பார்த்தாலோ மலர்ந்த அல்லிப்பூவின் அழகை பார்த்தாலோ எவ்வளவு அழகா இருக்கும். அப்பேற்பட்ட அரி அழகு பொருந்திய கண்ணினாய் கண்களை உடையவளே, அப்பேற்பட்ட கண்கள் உனக்கு இருக்கே அப்படிங்கிறா ஆண்டாள். யாரு? அந்த பெண்ணை பார்த்துட்டு ஒரு இடத்துல செல்வந்தனின் பெண், செல்வந்தனின் தங்கைன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வடிவழகை வைத்து கூறுகின்றாள். கண்ணினாய் புள்ளின் வாய், புள்ளின் வாய்னு சொன்னபடியால் இப்ப அந்த பெண்ணை சொல்லிட்டு என்ன பண்ண போறோங்கிறத சொல்லணும், யார பாட போறோங்கிறத சொல்லணும், பாட போறவருடைய பிரபாவத்தை சொல்லணும். முதல்ல பிரபாவத்தை சொல்றா. புள்ளின் வாய், பகாசுரன் என்னும் கொக்கினுடைய வாயை. பகாசுரன் ஒரு அசுரன், அவன் ஒரு கொக்குரூபேண வந்தான். அவன் பூதனாவின் அந்த பிராதா. ஐயோ பூதனாவின் வதம் நடந்து விட்டதை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொக்கின் ரூபமாக வந்தார். அவனை பார்த்தபோது 2 விவரணம் சொல்றான். ஒன்னும் அவனை கொன்னு முடித்து கிருஷ்ணரானவர் அவனுடைய சிறகலை எல்லாம் எடுத்து ஒரு மேகலை அமைக்குமா போல் ஒரு எல்லை நிலம் அமைத்தாராம் ஆயர்பாடிக்கு. இது ஒரு சன்னிவேஷம். பட்டதிரில் ஸ்ரீமன் நாராயணியத்துல சாதிக்கிறார். என்னன்னா அந்த விளவுளேன்னு இருக்கக்கூடிய பெரும் கொக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை கைலாய பர்வதமே வந்ததோ. ஆனா கைலாய பர்வதத்துக்கு ரெக்கை உண்டான்னு கேட்டா, ஒரு காலகட்டத்தில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருக்க இந்திரன் தான் அதை வெட்டி அமைத்தானே. அவன் வெட்டாமல் போன மலைகளில் மைனாகமும் இதுவும் ஒன்றோ என்று தோன்றுபடி இருந்ததாம் அந்த கொக்கு. அதனால புள்ளின் வாய் பகாசுரன் என்னும் கொக்கினுடைய வாயை கீண்டானை பிளந்தவனும். பெருமாள் அந்த கொக்கின் வாயை வைத்து அதுக்குள்ள அக்னி ஜுவாலையை மூட்டுமா போலே அதை பிளந்தார். அதனால கீண்டானை பிளந்தவனும் பொல்லாவரக்கனை. இப்போ புள்ளின் வாய் கீண்டானை என்று சொன்னபடியால் கிருஷ்ணருடைய பால்ய பருவத்தை சொல்லி பாகவதத்தை சன்னிவேசிக்கின்றாள் ஆண்டாள். அடுத்தது பொல்லா, பல வகையால் தீங்கை, ஒரு வகை இல்ல எல்லா விதத்தாலும் அரக்கனை. யாரு? விளைவித்த ராட்சசனான ராவணனுடைய கிள்ளி தலைகளை அறுத்து களைந்தானை, மூலஸ்தானத்திலே உள்ள உயிரை எடுத்தவனுமான எம்பெருமானை பற்ற. நக வியாபாரமாக கொண்டு எடுத்திருக்கலாம். ராமன் எப்போது நக வியாபாரம் பண்ணுவேன்னு சொன்ன நகாகிரே, அதாவது இந்த நகத்தின் நுனியில், அதால நான் இந்த கடலையே வற்றடிப்பேன். அதனால நகம், அந்த நகம்னு சொல்லக்கூடியது அங்குல்ய கிரேண தான் ஹன்யானு இச்சன்னு ஹரிகணேஸ்வரன். அப்பேற்பட்ட ராமன் நக வியாபாரத்தை பத்தி பிரஸ்தாவம் பண்ணிருக்கார். இது ராமனை மட்டும்தான் குறிக்குமா? இல்ல, பல வியாக்கியானங்கள் என்ன சொல்றானா, இது கம்சனையும் குறிக்கும். ஏனெனில் அவனும் பொல்லாவரக்கனோ தாய் தந்தையான தேவகி வசுதேவா கிட்டேந்து பிறந்த குழந்தையை பிரித்த மகாபாபி. அதனால அவனுடைய தலையை பிளந்தவன். 2வது அர்த்தம் எப்படி வச்சுக்கலாம்? அதே கண்ணன் சிசுபாலன் அவன் கிட்ட அபச்சாரம் புரிந்து பிராட்டியான ருக்மிணி கிட்ட அபச்சாரப்பட்டு பல மக்கள் கிட்ட அபச்சாரப்பட்டு அந்த ராஜாவான
சைத்யன் சேதி தேசத்து ராஜாவான சிசுபாலனுடைய தலையை சுதர்சன சக்கிரம் மூலம் களைந்தவன். அதனால பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான். இன்னொரு அர்த்தம், பாஞ்சாலினிடத்தில் அபச்சாரப்பட்டு சக்கரவியூக பிரவேசம் ஏனைய 4 பாண்டவாளுக்கு பண்ண விடாமல் தவிர்த்த ஜெயத்ரதன் என்று சிந்து தேசத்து ராஜா அவனுடைய தலையை அர்ஜுனன் மூலமாக பாசுபதாஸ்திர பிரயோகம் பண்ணி வெட்டினார் இல்லையா, அது பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான். அப்படி என்று பல பல பேரை இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். அதனால களைந்தானை மூலஸ்தானத்தில் உள்ள உயிரை எடுத்தவனுமான எம்பெருமானை பற்றி கீர்த்திமை. முதல்ல கிருஷ்ணருடைய பெருமை புள்ளின் வாய் கீண்டானை. பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தான் பிரதானமா ராமன் அல்லது மறுபடியும் கிருஷ்ணரையே வச்சுக்கலாம். கீர்த்திமை துதி ரூபமாக பாடல்களை, அவனை ஸ்துதி பண்ற மாதிரி பாடல்களை பாடிக்கொண்டே போகா நின்று. அந்த பெருமாளுடைய பெருமையை நாம் பாட வேண்டும். அதுக்கு பதிலாக பிள்ளைகள் உடன் வந்த எல்லோரும் பெண் பிள்ளைகளும், நான் ஒத்தியா இல்ல 2ஆ இல்ல ஒரு கோஷ்டியா வந்திருக்கோம், அத்தானா பேரும் வந்து எல்லோரும் பாவை களம் நோம்பிற்காக சேரும் இடம். இப்படி ராசக்கிரீடை பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கோ, நோம்பு நோற்பதற்காக யமுனா நதியில் தீர்த்தமாடி வஸ்திரங்கள் அணிந்து தாங்கள் வந்து நோம்பிருக்க வேண்டும் என்பதற்காக பாவை களம் என்கின்ற ஒரு இடம் இருக்கு. அரையே நானும் சொல்றோம், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, பேட்மிண்டனுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கு, பில்லியர்ட்ஸ் அது இதுக்கெல்லாம் போர்டு கீடு எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பாவை களம் என்கின்ற ஒரு இடம் உள்ளது. பெண்ணே பாவை களம் நோம்பிற்காக சேரும் இடத்தில் புக்கார் வந்து விட்டனர். இந்த நோம்பிற்காக நோம்பு இருக்க வேண்டும் என்பதற்காக பகவானுடைய துதி பாட வேண்டும் என்பதற்காக ஒருவரல்ல இருவரல்ல என்று கோஷ்டியினர் அத்தனை பேரும் பாவை களத்துக்கு வந்தாச்சு. அப்படின்னா அர்த்தம் என்ன, நீயும் வர வேண்டும், நீ தூங்கிட்டு இருக்கியே. அதனால இன்னொரு லட்சணம், இப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு சரி அவள்லாம் வந்துட்டாங்கிறதுக்காக கார்த்தால ஆயிடுதுன்னு சொல்ல முடியாதே. லட்சணம் ஏதாவது சொல்ல வேண்டாமா, அடையாளங்கள் ஏதாவது சொல்ல வேண்டாமா? அதுக்கு சொல்ற ஆண்டாள் வெள்ளி சுக்கிரன் ஆனவன். சுக்கராச்சாரியர், அந்த சுக்கராச்சாரியருடைய கிரக சன்னிவேஷம் தான் சுக்கிரன். அந்த வெள்ளியான சுக்கிரன் எழுந்து உதயமாக இருக்க அவர் உதயமாயிட்டார். அடுத்தது வியாழன் ப்ரஹஸ்பதி, இப்ப வியாழக்கிழமை அடுத்தது வெள்ளிக்கிழமை. அப்படின்னா வியாழன் உறங்கினால்தான் அங்க சுக்கிரன் எழுந்து இருக்க முடியும். சுக்கிரன் உதயமாயிட்டார் அப்படின்னா சுக்ரோதயம் ஆயிடுத்து. வியாழன் உறங்கிற்று, அஸ்தமித்து விட்டது ப்ரஹஸ்பதி குரு. அதனால அது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வருஷம் ஆண்டாள் பாடிய சம்பத்சரத்தில் 2 கிரகமும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால தெளிவா பாடுறா. அதனால புல்லும் பட்சிகளும் சரி, நான் ரொம்ப அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்டா சொல்லிட்டேன். பக்கத்துல இங்க நிறைய செடி கொடிகள் மரங்கள் இருக்கே, அந்த கிளைகளில் சாக்கைகள் இருக்கக்கூடிய பட்சிகள். அதனால புல்லும் பட்சிகளும் சிலம்பினகான் ஆரவாரத்துடன் இறை தேட சென்று விட்டன. அதுகள் ராத்திரி எல்லாம் உறக்கம் செய்து தனக்கும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய குஞ்சுகளுக்கும் சாப்பாடு எடுக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் கூட்டை விட்டு ஆரவாரம் செய்து கிளம்பி விடுத்தே. நான் சிலம்பினகான், நீயோ குளிர, அதாவது தேகம் நன்கு குளிர்ந்து இருக்கும் வகையில் நம்ம நீ கூட வந்தியான ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படியே ஜில்லுன்னு ஒரு அகமர்ஷண சூக்தம் சொல்லிட்டு அந்தணர்கள் குளிக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் அந்த பாத்து. அதனால குளிர குடைந்து அவயவங்களால் உடலில் நீர் தழும்பும்படி, அந்த அவயவங்கள்ல ஜலம் வந்து பட வேண்டும். கேசாதி பாத பரியந்தமாக நாம் குளிக்க வேண்டும். குடைந்து நீராடாதே, ஸ்நானம் செய்யாமல், இப்பேற்பட்ட ஸ்நானத்தை நாம் செய்யாமல் பள்ளி கிடத்தியோ படுத்து இருக்கிறாயே, இப்போ இன்னும் தூங்கிட்டு இருக்கியேமா அப்படின்னு சொல்ல, பாவாய் நீ பதுமை போன்ற பெண்ணே, அழகிய பெண்ணான நீ, ஏற்கனவே நீ தாமரை ஒத்தவள்னு சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட பள்ளி கிடத்தியோ படுத்திருக்கிறாயே, பாவாய் நீ பதுமை போன்ற பெண்ணே, நன்னாள் ஆள். ஞாபகம் இருக்கா? முதல் பாசுரத்துல நன்னாள் ஆள்னா ஆச்சரியப்பட்டு நன்னாள் சொன்னா. அதனால நல்ல இந்த மார்கழி மாதத்தில், இன்னும் மார்கழி மாசம் முடியல, மார்கழி மாசத்துல கிட்டத்தட்ட மத்தியம காலத்துல இருக்கும். அந்த மார்கழி மாதத்தில் நன்னாளால் கள்ளம் வஞ்சகத்தை விட்டு, எங்களோட போட்டி பொறாமை சர்ச்சை இதெல்லாம் உனக்கு வேண்டாம். அதனால கள்ளம் வஞ்சகத்தை தவிர்த்து விட்டு கலந்து எங்களிடம் நல்ல வாத்சல்ய பாவத்துடன், நல்ல அந்த எளிமையோடு, நல்ல நைச்சானுசந்தானத்தோடு வந்து கலப்பாயாக. அந்த வினயம் இருந்தால்தான் நாம் சகோஷ்டியராக இருந்து சஜாதியினராக இருந்து பெருமாளை வழிபட முடியும். அதனால பெண்ணே வா அப்படின்னு சொல்லுவதாக அமைந்துள்ளது 13வது பாசுரம். இதுல தேசிகாபதேசமாக எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? புள்ளின் வாய் கீண்டானைன்னு இருக்கு இல்லையா, பக்ஷியை கொன்னு முடித்தவன். அதை கொஞ்சம் மாத்திக்குங்க.
புள்ளின் வாயிலாக கீண்டானைன்னு வச்சுட்டேன்னா, அப்படின்னா ஒரு பாம்பாட்டி தேசிகனுடைய அந்த மந்திர சக்தியை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக பல பாம்புகளை இட்டு அவரை தீண்ட வேண்டும் என நினைத்தார். அப்போது சுவாமி வேதாந்த தேசிகன் கருட மந்திரத்தை ஜபிக்க, அப்போது கருடன் வந்து தீண்ட வேண்டிய பாம்பை எடுத்து சென்றார். அதனால புள்ளின் வாயிலாக அந்த பாம்பை கீண்டானை அப்படின்னா அது அந்த கருட சம்பவத்தை குறிக்கும். அடுத்தது பொல்லாவரக்கனை, வந்தவன் நல்லவனாகவே இருக்கட்டும், ஏனையவர்களுக்கு உயர்ந்த பாகவதோத்தமராய் ஆச்சாரிய சிரேஷ்டராய் சார்வபௌமராய் இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனிடத்தில் காரணமே இல்லாமல் அபச்சாரப்பட வேண்டும் என்றால் பொல்லாவரக்கனாகத்தானே இருந்திருக்க வேண்டும். அப்படி என்று செய்ய அந்த கருடனும் அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு செல்ல இந்த பாம்பாட்டி பிரார்த்திக்க, அப்போது தேசிகன் கருடமகில வேத நீடாதி ரூடம் விஷத்பீட நோத்கண்டி தாகுண்ட வைகுண்ட பீఠీ கிருதஸ்கந்த மீடேஸ்வ நீடா கதிப்ரீத ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்டக விராத வேத வியதா வேபமான த்விஷ்வாதிபா கல்ப விஸ்வாரியமான ஸ்பட்டாவாட்டி காரத்ன ரோச்சி சட்டாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் என்று பூரணமாக அந்த கருட தண்டகத்தை பாட பశ్చాத்தாபப்பட்டவனாய் கள்ளம் தவிர்ந்த அந்த பாம்பாட்டிக்கு மறுபடியும் கருடன் வந்து பாம்பை பிரசாதித்தார். அப்படின்னா இதை தேசிகாபதேசமாகவும் கொள்ளலாம். மார்கழி மாதத்தில் நாளுக்கு ஒரு பாசுரம் என்கின்ற கணக்கில் ஆண்டாள் 30 நாட்களுக்கு 30 பாசுரங்கள் பாடினாள். காரணம் என்ன? கண்ணனை வரிக்க வேண்டும், அவனோடே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவா. அதற்கு தக்கவாறு தான் மட்டும் அனுபவித்தால் அது அனுபவமாக இருக்காது, ஒரு கோஷ்டியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன் தோழிமார்களை எழுப்புகின்றாள். அந்த கிரமத்தில் 8வது பாசுரம், மொத்தத்துல 13, ஆனா கிரமத்துல 8. இந்த பாசுரத்தில் கண்ணனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம், ராமனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம், நிருசிம்மனை பாவிப்பதாகவும் கொள்ளலாம். அப்பேற்பட்ட பாசுரம். அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை ரசிப்போம். புள்ளின் வாய் கீண்டானை. புல், ஏற்கனவே புல்ல பத்தி சொல்லியாச்சு. எந்த பாசுரம்? 6வது பாசுரத்துல சொல்லியாச்சு. இப்ப இங்க ஒரு புல், அங்க வந்து கருடனை பத்தி சொல்லியாச்சு. புல்லரையன் கோயில், புட்களுக்கு பட்சிகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய கோவில். அப்ப கருடனை பத்தி சொல்லியாச்சு, சிறந்து இருக்கக்கூடிய ஒரு பட்சி. ஆனா இங்க வேற ஏதோ பட்சி, புல்லின் வாய் கீண்டான. இப்ப கிருஷ்ணாவதாரத்தில் புல்லின் வாய், அதாவது பக்ஷியின் உருவம் கொண்டு வந்தவருடைய வாயை கீண்டானை, பகனை கொண்டு முடித்த அந்த பெருமை கிருஷ்ணனுக்கு உண்டு. அந்த பகன் வந்து போட்டு எல்லாரையும் படுத்தித்து கொத்தித்து, அப்போ அந்த புல்லின் வாய் கீண்டானை. புல்லான பக்ஷியோடு சம்பந்தம் பெற்ற ராமாவதாரம் சொன்னார் யார்? அப்ப அந்த ஜட்டாயுவை கொண்டு முடிச்சது புள்ளின் வாய். இல்ல, ராமாவதாரத்துல புள்ளின் வாய்னா யாரு? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை வச்சுக்கலாம். இன்னொரு பக்ஷியோட ராமாவதாரத்துல சம்பந்தம், சம்பாதிக்கு அவர் என்ன பண்ணார்? சம்பாதிக்கு ராமநாமம் சொன்னோன்னு சிறகு முளைச்சது பறந்து போயிட்டார். காக்கா உருவத்துல வந்தார் இல்லையா இந்திரனுடைய பிள்ளை. அப்ப ராமாவதாரத்துல காக்கை உருவில் வந்த இந்திரனுடைய பிள்ளையின் கண்களை பறித்தவர், ஒரு கண்ணை. அதனால சித்திரகூட திருப்பங்கிற பாசுரத்தை அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம், ஒரு கண்ணை எடுத்துட்டார். அதே மாதிரி ஜட்டாயுவை வந்த புள்ளின் வாய், அந்த புல்லான ஜட்டாயுவை பிளந்தானை, அந்த ராவணனை கொன்று தீர்த்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணாவதாரத்துல பகாசுரன், நிருசிம்மாவதாரம்னா சரபத்தினுடைய அந்த சிறகுகளை வெட்டி கிளைந்தவன். புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னா நிருசிம்ம சம்பந்தம், ராம சம்பந்தம், கிருஷ்ண சம்பந்தம் இவ்வளவு இருக்கு. புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா வரக்கனை, கிள்ளி களைந்தானை. இப்ப இந்த கிள்ளி களைந்தானை வந்து நம்ம பக்கனோட சம்பந்தப்படுத்தக்கூடாது. கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், அந்த கிள்ளி கிளைந்தானை ராமர் எப்படி வச்சுக்கலாம்? ராமரோட சம்பந்தம் பெற்றது எப்படி? சரி, அப்படி அங்குல்ய கிரேண தான் ஹன்யான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர அவருக்கு நிருசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துடுத்து.
ஆனா இப்ப நிசிம்மாவதாரத்துல பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானேன்னா யாரு? நிசிம்மாவதாரத்துல ஹிரண்யகசிபு நகத்தால பிளந்தார். ராமாவதாரத்துல ராவணன் அவருடைய 10 தலையையும் கிள்ளி களைந்தானே. இப்போ ஒரு தலையா ராமர் எடுத்தாரா, இல்லாட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துட்டாரா? ஒரு தலையா எடுத்தார். ஆனா ஆழ்வார் 10 தலையும் ஒரு கொத்து என உதித்த திரளோன்னு தேசிகன் எடுத்தார். ஒரு கொத்தா எடுத்துட்டாராம். தனித்தனியா எடுத்தாருன்னு ஒரு அர்த்தம். ஒரு கொத்தா எடுத்துட்டார். ஏன் சார் ஒரு கொத்தா எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வலி ஒரு தடவையோட போகும் இல்லையா? இப்போ ஒரு தடவையோட வலி போகும். பாவம் சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு தலையை விட்டுட்டு வலிக்கிறதா, இன்னொரு தலையை விட்டுட்டு வலிக்கிறதா அப்படின்னு கேட்கறது போல எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துள்ளார். ஒரு கொத்து என உதித்த திரளோன். அந்த மாதிரி புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை அவனுடைய கீர்த்திமை அவனுடைய பெருமையை பாடிப்போய், நிசிம்மனுடைய பெருமையை பாடிப்போய், ஷரபத்தினுடைய அந்த சிறகுகளை வெட்டி களைந்த நிசிம்மனுடைய பெருமையை பாடிப்போய், ஷரபத்தினுடைய அந்த ரக்கைகளை கிள்ளி ஹிரண்யகசிபுவின் அந்த வயிற்றை தன் நகங்களால் பிளந்த நிசிம்மனுடைய கீர்த்திமை பாடிப்போய், ராமனாக அந்த இந்திரனின் பிள்ளையான காகத்தின் கண்ணை பிளந்தவன் எடுத்தவன், அதே சமயத்தில் ஜடாயுவின் சிறகை எட்டி கிளைந்த அந்த ராவணனை கொண்டு தீர்த்தவன், ராமனுடைய பெருமையின் கீர்த்தியை பாடிப்போய், பகனாக ஒரு கொக்கு உருவில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்தானான கண்ணனுடைய பெருமையை பாடிப்போய், கீர்த்திமை பாடிப்போய். சரி, இதெல்லாம் யார பாட போறோம்னு சொல்லியாச்சு. மேல சொல்றா, பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். நான் இத்தனை நாளா எந்தெந்த பெண்களை கூட்டுன்னு வந்திருக்கேனோ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். பாவை களம்னு சொன்னா எந்த இடத்துல நோம்பு நோக்கக்கூடிய இடமோ அந்த இடத்த புக்கார், அங்க போய் சேர்ந்துட்டான். போன பாசுரத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, இதை பாரு நான் உன்னோட வீட்டுக்கு வாசல் கதவா தட்டிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு டைம் ஆயிடுது, நாங்க டைரக்டா அங்க போயிடுறோம், நீ இந்த பெண்ணை கூட்டுன்னு வந்துடும். அதனால ஆண்டாள் சொல்ற பாரு, மற்றவாள்லாம் போயாச்சு, யாரும் உனக்காக வெயிட் பண்ணல, அங்கதான் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால நீயும் நானும் வா, கெட் அவுட், let us come and go to that place. அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். இப்ப அது உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்போம், சரி இதெல்லாம் எப்போ நடக்கும்? கார்த்தால விடியற் கார்த்தால ஆயிடுத்துன்னா, அந்த விடியற் கார்த்தால ஆகணும்னா வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வியாழம், வியாழன் இல்ல, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அப்படின்னா நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸை பேஸ் பண்ணி ஆஸ்ட்ரானமி படிக்கிறோம் இல்லையா? எப்படி சந்திரனும் சூரியனும் நமக்கு ரொம்ப முக்கியமோ, ஏனைய கிரகங்களும் நம் கண்ணுக்கு புலப்படும். வெள்ளி எழுந்து, வெள்ளின்னு சொன்னா அந்த வெள்ளி கிரகம் சுக்ராச்சாரியர் உதயம் ஆயிடுத்து, வியாழம் உறங்கிட்டு, ப்ரஹஸ்பதியின் அஸ்தமனம் ஆயிடுது. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிய வருது? ஒருவேளை ஆண்டாள் பாடின வருஷத்துல இந்த 2 கிரகங்களும் அடுத்தடுத்த நாள் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அப்புறம் மேல சொல்றா, புல்லும் சிலம்பின கார்த்தால ஆயிடுத்துங்கிற பாவனையில இந்த தாய் பறவைகள் கண்ணுக்குட்டி குட்டி குட்டி பறவைகளுக்காக சாப்பாடு சேகரிக்கணும்னு தன்னுடைய கூட்டை விட்டு பறந்து போயிடுத்து. அதனால புல்லும் சிலம்பின கான் போது அரி கண்ணினாய். அழகான பெண்மானை ஒத்திருக்கக்கூடிய கண்ணுடையவளே. அந்த கண்ணு பெண்மான் ஒத்து இருக்குமா, டோ மாதிரி இருக்குமா, அவ்வளோ அழகா இருக்குமா அந்த பெண்ணுக்கு. அதே சமயத்துல பூத்து இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பெரிய இதழ் போல் கண் படைத்தவளே, போது அரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றாளா. குள்ள குளிர குடைந்து நீராடாதே. பொதுவா வேதம் படிச்ச வள்ள என்ன பண்ணுவா, அந்த குளிக்கும் போது அமிழ்ந்து குளிக்கும் போது எதை சொல்லுவா? ஹரின்னு சொல்லுவா. அப்புறம் அகமர்ஷண சூக்தம்னு ஒண்ணு உண்டு, அது நன்னா முழுகி இருக்கும்போது அந்த அகவர்ஷண சூக்தத்தை சொல்லுவா. இவ சொல்றா, குள்ள குளிர குடைந்து நீராடாதே. சிலு சிலுன்னு இருக்கக்கூடிய காலங்கார்த்தால அந்த தண்ணீரை குளிக்காமல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. ஜில்லுன்னு இருக்கு கார்த்தால தண்ணி. விஷ்ணு, நீ கார்த்தால எந்த வாட்டர்ல குளிப்ப? விஷ்ணு சுட தண்ணியில நான் குளிப்பேன் சார். போய் ஜில்லு ஜில்லுன்னு நாங்க பெங்களூர்ல போய் நீங்க அதெல்லாம் குளிக்க முடியுமா சார்? சர்வே ஷிப்டி குளிச்சா தானே சார் இதெல்லாம் நார்மல். அது நார்மல் நினைச்சா நீ இல்ல கரெக்டா இப்படி கண்டுபிடிச்சு எடுப்பாங்க. நான் குளிக்கலங்கிறது நார்மல் வாட்டர். நார்மல் வாட்டர்னா என்ன? அது பச்சை தண்ணியிலே குடிச்சிடலாம். நீ வெந்நீரை ஊற்றி அதில் பச்சை தண்ணி எது கூட்டுவானே, விளாவரியா நீ? சரி, விளாவிட்டு நல்லா குளிப்பேன். நீ எப்படி ஸ்ரீவர்தன்?
நீ சென்னையில இருக்கியா கொடைக்கானல்ல இருக்கியா? எப்ப குளிர்காலம் இங்க சென்னையில எப்போ வரும்? வெயில் அப்படியே தான் இருக்கு சார். அதனால இப்ப நான் பச்சை தண்ணியில தான் குளிச்சுட்டு இருக்கேன், எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்தலன்னு சொல்லிட்டு. சரி, அதனால குளிர குடைந்து நீராடாதே, நன்றாக முழுகி அந்த ஜிலு ஜிலுன்னு இருக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்க வேண்டும். பள்ளி கிடத்தியோ, நான் உனக்கு இத்தனை எழுப்புறேனே, அதுக்கு பதிலா பள்ளி கிடத்தியோ, இன்னுமா நீ தூங்கிட்டு பாவாய் அழகிய பெண்ணே, பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு கூப்பிடுற ஆண்டாள். அதனால பாவாய் நீ நன்னாள். நீ உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் பாவாய்னு கூப்பிடுவியா? பாவாய் என்னன்னு கூப்பிடுவேன்? கூப்பிடவே மாட்டேன் சார், நான் பேசவே மாட்டேன் சார். நீ என்ன பண்ணுவ ரோஷன்? நீ என்ன பண்ணுவ? பேசவே மாட்டேன். நிறைய பேசக்கூடாது, ஒரே வெக்கம் சார், கொஞ்சம் வெக்கமா, பிடிக்கவே பிடிக்காது சார். எனக்கு ஆண்டாளுங்கிற ஒரு லேடியை மட்டும்தான் பிடிக்கும், பாக்கி யாரையுமே பிடிக்காது. என்ன என்ன ஏதாவது சொல்லணும், ஸ்ரீவர்தன் நீ பேசுவியா? பேசவே மாட்டியா? பாவாய் ஐயோ மிஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாளா? பாத்தியா பெண்களே, அப்படிலாம் ஸ்ரீவர்தனை மாட்டி விடாதீங்க, ரொம்ப நல்ல பையன், இனிமேலேருந்து பேசிடுவான். அதனால இப்போ மாட்டி விடாத போது நீ என்னது பேசலாம் இல்லையா? அதனால எப்போவுமே நம்ம கோ எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோ எஜுகேஷனில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒன்றா படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அப்பா அம்மாவும் ஒரு காலத்தில் கேர்ள் அண்ட் பாயாக இருந்தவா தானே. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் நல்ல ஒப்பீனியன் இருக்கணும். பாய்ஸும் கேர்ள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், கேர்ள்ஸும் பாய்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால தான் கோ எஜுகேஷனில் கொண்டு சேர்க்குறேன், புரியுது? அதனால பாவாய் நீ நன்னாளால், நல்ல நாளா இருக்கே. ஆள் திரும்பி ஆள் வந்துருக்கு பாருங்க, முதல் பாசுரத்துல இந்த ஆள் நம்மளை விடவே மாட்டேங்கிறது. நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து, கள்ளத்தனத்தை விட்டு. இந்த பெண்ணு கிட்ட என்ன அப்படி திருட்டுத்தனம் இருக்கு? அந்த ரீசன் எல்லாம் விட்டுட்டு அது ஒரு காரணம் சாக்கு போக்கு சொல்லாது, வானா வந்துரும். எதுக்கு சாக்கு போக்கு சொல்ற அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்னும், அவ உள்ள இருந்தபடியே அவ மட்டும் கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டு இருக்காளாம். கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறானா. வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணர் எந்த அளவுக்கு உனக்கு சொந்தமோ அவர் எந்த அளவுக்கு எனக்கும் சொந்தம். அதனால அந்த எண்ணத்தை விட்டுடு, நீ மட்டும் கிருஷ்ணரை தியானிக்க வேண்டும் என்கின்ற கள்ளத்தை தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவா, எங்களோடு வந்து கலந்து கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட மாட்டியா பெண்ணே அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய அழகான பாசுரம் 13வது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். You must compare this Pasuram 13 with the 6th Pasuram, where again birds have been used. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. In the 6th Pasuram, while giving an identification, Andal tells, can't you hear the chirping of the birds? Pullum shilambinakan. Can't you hear the blowing of the conches from the temple where the leader of the birds is? Pullarayan koil. Likewise, in another Pasuram, she tells, Kisu Kisu Yendringum Anai Chatan. A group of birds called the Anai Chatan birds are chirping. Likewise, in the 13th Pasuram, she uses the bird as a reference and she tells, Pullinvai Kindanai, the one who tore open the beaks of an asura who came in the form of a bird, Bakasura. Pullinvai Kindanai. Polla Varakkanai Killi Kalaindane. Polla Varakkan. Here there has been a debate. Whom is Andal indicating by this name? Polla Varakkan. It could be Hiranyakashipu and Hiranyaksha who were destroyed by Nrisimha and Varaha. It could have been Kartavirya Arjuna during the Parashurama's time. It could be Ravana of the times of Rama, or it could be the Asuras during the time
of Krishna Avatara, especially during the Mahabharatam time. It could be Duryodhana, Dushasana, where Krishna was very instrumental. But many acharyas have opined that this could be only Rama Avataram, because Ravana is indicated. Mudi pattum oru kottu ena uditta tiralon, tells Vedanta Deshika elsewhere. So Pullavarakkan, the one who did not meet justice to Sita, the woman, to somebody else's wife, Parastrila jhena tanumare Vaishnava janato. So he must be the Pullavarakkan. Pullavarakkanai Killi Kalaindanai. So Killi Kalaindanai means the one who could easily do it. It was not a big war. If Rama had thought, he could have completed it one day. But he wanted to give some entertainment to the monkeys that had come. So that kind of an asura who was killed by Rama, Killi Kalaindanai Kirtimai Padipoi. Let us sing glory of Rama. பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். See, some of my friends who are tired of waking up the others have already gone to the place where we must be observing the vratam. பாவைக்களம் புக்கார். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். Except me, everybody else is gone. They are bored of waking you people up. Come out. பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார். Now the girl inside is asking, fine, let them go wherever they want. But you tell me, why are you waking me up this morning? What is so special about today? She mentions about an astronomical event. வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. வெள்ளி எழுந்து, Shukra has risen, வியாழன் முழங்கிற்று. So she talks about the Jupiter which is set and Shukra which is risen. Brihaspati which is set and Shukra which is risen. It could also be indicative that Friday has come and Thursday is gone. Or maybe she is mentioning about an astronomical event where they could see Shukra and Brihaspati at the same time. Velli எழுந்து வியாழன் முழங்கிற்று. புல்லும் சிலம்பினகான். Can't you again hear the chirping of the birds? Podari kanninaai. You've got such beautiful eyes. Some say your eyes look like the petals of a lotus. Some say your eyes have that black hue like that of a bee. Podari kanninaai. What are we going to do there? I'll tell you. Kulla kulira kudaindu neeradade. Maybe the first dip in the cold waters of Tirumukkulam, the pond where we are going to bathe, is going to be cold. But trust me, once we start, you will enjoy the bath. Kulla kulira kudaindu neeradade. Maybe we have been ordained of not reciting the Aghamarshana Suktam, but we will find many other Pandits who will be reciting the Aghamarshana Suktam and will be taking bath. Kulla kulira kudaindu neeradade. Palli kidattiyo. Why are you still sleeping? Pavai, nee nannadal. Isn't it an auspicious day today? Nannadal, kallam tavirnd. Do away with all this hypocrisy. You keep asking me question after question. Do away with that. Kallam tavirnd, kalandelo rembavai. Why don't you come and join us? It is after all the teamwork, the group work that is going to give us goosebumps. Come, join us. Calls Andal in the 13th Pasuram. கீழனை புல்ல அரகனை புல்லில் வகீண்டனை புல்ல அரகனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் கிள்ளி களை
கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரியம் பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரியம் பாவாய் Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.